நம்ம கூட்டணி வர முடியவில்லை என்றாலும் நம்ம நோக்கம் என்ன, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். அதுக்காகத்தான் நம்முடைய தொடர்ந்து நடைபயணம், பிரச்சாரம் எல்லாம் பண்ணோம். அதில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஏன் இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால் ஊழல் ஊழல் ஊழல், காசு கொள்ள அடிச்சு 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 எந்த திட்டமும் இல்லை, எந்த திட்டமும் நிறைவேறல. சென்னை மக்களுக்கு சும்மா பேரு, ரோடு போட்டாங்கன்னா ரோடு போடாமலே பில்ல போடுறது, குடிநீர் பிரச்சனை, சாக்காடு, எல்லாம் பில்லு போட்டு அத்தனையும் எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ அங்க கூட திருவான்மையூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு மேம்பாலம், இத்தனை அறிக்கை கொடுத்தேன் நான். அந்த மேம்பாலம் எவ்வளோ, 1400 கோடியில் செய்யணும். அந்த மேம்பாலம் 14 கிலோமீட்டர். ஆனால் 2100 கோடியில் அந்த மேம்பாலம் திட்டம். அதை வந்து அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டிக்கிட்டு, மிகப்பெரிய ஊழல் அது. அன்னைக்கே சொன்னேன் நான். ஆனால் அதை பற்றி கவலை இல்லை, அடிக்கல் நாட்டிட்டு போனார். ஆட்சி மாற்றம் வந்தது, மறுபடியும் 2 முறை சொன்னேன் அந்த மேம்பாலத்தை ஊழல் நடந்திருக்கு சொன்னேன். இப்போ நிறுத்திட்டாங்க. என்னோட நோக்கம் நிறுத்துறது கிடையாது. என்னோட நோக்கம் அந்த ஊழலை தடுக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் கூட நான் பேட்மிண்டன், நான் தான் தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் தலைவர், பேட்மிண்டன் அசோசியேஷன் பிரசிடென்ட் நான் தான் தமிழ்நாட்டில். இந்திய அளவில் வைஸ் பிரசிடென்ட் நான் பேட்மிண்டனில். இன்னைக்கு நேரு ஸ்டேடியமில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது காலையில். அதில் வந்து நேஷனல் ரேங்கிங் டோர்னமெண்ட், 1500 வீரர்கள் வீராங்கனை தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து அத்தனை பேரும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் இங்கே அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நான் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவரை அழைத்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து இனாகிரேட் பண்ண சொல்லிட்டு வந்திருந்தார். அப்போ நான் சொன்னேன், அப்போ சொன்னாப்புல, ஆனால் அந்த அந்த திட்டத்தை அந்த அந்த அவ்வளோ பெரிய ஊழல் நடந்தது, அதனால நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட் ரத்து பண்ணிட்டோம். நான் சொன்னேன், என்னுடைய நோக்கம் ரத்து பண்ணுறது கிடையாது. என்னுடைய நோக்கம் வந்து நேர்மையான முறையில் இன்னும் 4 வழி சாலையை வந்து 6 வழி சாலையாக பண்ணுங்க. திட்டம் வேணும், ஆனால் ஊழல் இல்லாமல் நடக்கணும். கட்டுமானங்கள் நமக்கு வேணும், சென்னையில் கட்டுமானங்கள் வேணும். இன்னொன்று சொன்னேன், அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து திமுக ஆட்சியில் அவசரமாக அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒரு தனியார் கான்ட்ராக்டர் கிட்ட 2500 கோடி ரூபாய்க்கு தனியார் கான்ட்ராக்டர் கிட்ட அவசரமாக ஃபைலை போட்டு நகர்த்திட்டு போயிட்டாங்க. இந்த முதலீடு செஞ்சது தமிழ்நாடு அரசு தான். அதிமுக ஆட்சி காலத்தில் 2011, 12, 13 அப்போ தொடங்கப்பட்ட அந்த ரோடெலாம் இப்போ தான் போட்டு முடிச்சுக்கிடுச்சு. இப்போ அதில் டோல்கேட், அந்த டோல்கேட்டை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு தனியார் நிறுவனம் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு. ஆனால் அவங்களுடைய அரசுக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடி. கணக்கு போட்டு பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா பணம் போகுது? 55,000 கோடி ரூபாய். ஆனால் அவங்க அரசுக்கு கொடுக்கறது எவ்வளோ? 2500 கோடி. இதுல ஒவ்வொரு துறையிலையும் ஊழல். அதெல்லாம் நான் சொன்னேன், இதை தடுத்து நிறுத்துங்க, அந்த கான்ட்ராக்டை கொடுக்காதீங்க. அதுல என்ன ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணிருக்கிறேன்னா, அந்த டோல்கேட்டை எடுத்துடுங்க. இன்னொன்னு சொன்னேன், உங்களுக்கு அதிக வெற்றி சென்னையில் வந்திருக்கு. சென்னை மக்களை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க. ஏன்னா அந்த டோல்கேட் அதிகமாக யார் பயன்படுத்த? சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் தான். அது என்ன வந்துட போகுது? டோல்கேட் எடுத்துடுங்க. கட்டுமானங்கள்லாம் நிச்சயமா அரசு செய்ய வேண்டும். அதனால இதையெல்லாம் மனசிலே வைத்துதான் இதில் நாம் முன்னேற வேண்டும்.